Hi viewers, welcome to Tamil 360 TV. 33 வகையான மூலிகைகளை கலந்து 33 herb mix எப்படி செய்யணும் அப்படினு தான் இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நெல்லிக்காய். நெல்லிக்காயில இருக்கிற விட்டமின் சி, விட்டமின் டி வெயில்னால நம்ம சருமம் ரொம்ப டல் ஆயிருச்சு அப்படினா மறுபடியும் சருமத்தோட நிறத்தை மீட்டு கொடுக்கும். அதே மாதிரி கரும்புள்ளிகளுக்கு செம்மையான ரிசல்ட் கொடுக்கும். அடுத்து தாண்டிக்காய். தாண்டிக்காய் நம்ம சருமத்துல அதிகப்படியான எண்ணெய் பசை இறந்த செல்களை எல்லாம் கம்ப்ளீட்டா கிளியர் பண்ணிரும். அடுத்து எலுமிச்சை தோல். எலுமிச்சையில மட்டும் இல்லாம அதோட தோல்லையும் விட்டமின் சி, பீட்டா கரோட்டின் இதெல்லாமே ரொம்ப நிறைய இருக்கு. இதெல்லாம் நம்ம சருமத்தை நல்லா சுத்தமாக்கி கரும்புள்ளிகளையும் கெட்ட பாக்டீரியாக்களையும் நீக்கிரும். அடுத்து தேவதாரு மூலிகை. சருமத்துல அரிப்பு அதாவது இச்சிங் இந்த மாதிரிலாம் வராமல் பார்த்துக்கும். பெயின் ரிலீஃபாகவும் நம்மளுக்கு செயல்படும். அடுத்தது கடுக்காய். கடுக்காயில் பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் நிறைய இருக்குது. வெயில்னால ஏற்படுற சரும பாதிப்புகளை 100% தடுத்துரும். கடுக்காய்க்கு பதிலாக இந்த மாதிரி கடுக்காய் பொடியும் எடுத்துக்கலாம். அடுத்தது பூலான் கிழங்கு. சருமத்தில் வறட்சி ஏற்படாமல் ஸ்கின்னுக்கு தேவையான மாய்ஸ்சரைசிங்கை கொடுக்கும். அடுத்தது வெந்தயம். முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகள், தழும்பு, அம்மைவடு இது எல்லாத்தையுமே சரி செஞ்சு முகத்தை நல்லா பளிச்சுன்னு வச்சுக்க ஹெல்ப் பண்ணும். அதோட முக சுருக்கம் வராமல் இருக்கும். வந்த சுருக்கத்தை சீக்கிரமே சரி செஞ்சிடும். அடுத்தது வெட்டிவேர். வெட்டிவேர் முகத்தில் அதிகப்படியான எண்ணெய் பசையை போக்கிரும். முகப்பருக்கள்னால வர்ற வடுக்களையும் சரி செஞ்சிடும். அடுத்தது கற்றாழை. கற்றாழை இந்த மாதிரி பொடியாக எடுத்துக்கோங்க. கை கால் கழுத்தில் இருக்கிற கருப்பு நிறத்தை எடுத்துரும். ஸ்கின்னுக்கு தேவையான மாய்ஸ்சரைசிங்கை அப்படியே மெயின்டைன் பண்ணும். வியர்வைனால வர்ற நாற்றத்தை போக்கிரும். அடுத்தது ரோஸ்மெரி இலைகள். இதில் இருக்கிற பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் ஏஜ் ஆகிறத தடுத்து சருமத்தை இளமையாக வச்சிருக்க ஹெல்ப் பண்ணும். அடுத்தது கோரக்கிழங்கு. கோரக்கிழங்கு ஒரு புல் வகையை சேர்ந்த மூலிகை. தோல் நோய்களுக்கு ஒரு அருமருந்தாக இருக்கும். சூட்டுனால வர்ற கொப்பளம், தேமல், வியர்க்குரு, முகப்பரு இந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாத்தையுமே கோரக்கிழங்கு சரி செஞ்சிடும். அடுத்தது பூந்தி கொட்டை. சருமத்தில் அலர்ஜி, அரிப்பு, தடிப்பு, வீக்கம் இந்த மாதிரியான பிரச்சனைகளை சரி செஞ்சிடும். எப்பவுமே நீங்கள் பூந்தி கொட்டையை யூஸ் பண்ணுறப்ப இந்த மாதிரி அப்படியே யூஸ் பண்ணிடக்கூடாது. முழுசாக இந்த மாதிரி உடைச்சி அதோட கொட்டையே வெளியே எடுத்துடணும். கொட்டையை எடுத்துட்டு அதோட ஸ்கின்னை மட்டும் நல்லா வெயிலில் காய வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அடுத்தது துளசி. இதில் இருக்கிற ஆன்டிசெப்டிக் முகத்தில் இருக்கிற கரும்புள்ளி, கருப்பு தழும்பு இது எல்லாமே நாள் படம் மறைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது சீயக்காய். சீயக்காய் சருமத்தில் இருக்கிற அழுக்கை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிடும். தோல் வியாதிகளுக்கு சீயக்காய் நல்லா அருமருந்தாக செயல்படும். அடுத்தது பச்சைப்பயிறு. முகத்தில் வர்ற தேவையில்லாத முடிகளை சீக்கிரமாக அகற்றிடும். அதுக்கப்புறம் முடி வளர்ச்சியை கம்மி பண்ணிடும். சருமத்தையும் நல்ல ஈரப்பதத்தோடு மெயின்டைன் பண்ணும். அடுத்தது கடற்பாசி. கடற்பாசியில் அயன், ஜிங்க், மெக்னீஷியம், விட்டமின் ஏ, பி, சி அண்ட் கே இது எல்லாமே இருக்குது. அதோட ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்குது. இது எல்லாமே சரும பாதிப்புகளை தடுக்கும். ப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து நம்ம சருமத்தை பாதுகாக்கும். அடுத்தது பொடுதலை. ஆன்டி ஃபங்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இதில் இருக்கிறனால உடம்புல காயங்களை சீக்கிரமே சரி செஞ்சிடும். அடுத்தது நன்னாரி வேர். உடம்ப நல்லா குளிர்ச்சியாக வச்சுருக்கும். நல்ல வாசனையாக இருக்கிறதுனால வியர்வை ஸ்மெல்னால் அவஸ்திப்படுறவங்களுக்கு ரொம்பவே ரிலீஃப் இருக்கும். அடுத்தது ஆவாரம்பூ. ஆவாரம்பூ சருமத்தோட கலரை அதிகமாக்கும். வெயில்னால ஏற்பட்ட கருமையை 100% எடுத்துரும். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ஆவாரம்பூ அவங்க சருமத்துக்கு தேவையான ஈரப்பதத்தை கொடுக்கும். அடுத்தது குங்குமப்பூ. குங்குமப்பூ முகத்தில் இருக்கிற கரும்புள்ளிகளை ரொம்ப சீக்கிரமாகவே மறைய செய்யும். இதில் இருக்கிற விட்டமின் ஏ கண்ணை சுற்றி இருக்கிற கருவளையத்தையும் சீக்கிரமாகவே சரி செஞ்சிடும். அடுத்தது அருகம்புல். அருகம்புல் தோல் நோய்களை குணமாக்கும். சரும வறட்சியை நார்மல் செஞ்சு மாய்ஸ்சரைசிங்கை கொடுக்கும். அடுத்தது வேப்பிலை. வேப்பிலை ஒரு இயற்கையான கிருமி நாசினி. அதனால் சருமத்தில் அலர்ஜி, தடிப்பு, அரிப்பு, செவந்து போகிறது அதோட கிருமிகளை அழித்து தேமல், தழும்பு, கரும்புள்ளி, கருந்திட்டுகளையும் சரி செஞ்சிடும். அடுத்தது செம்பருத்திப்பூ. செம்பருத்திப்பூ சரும துளைகளில் இருக்கிற அழுக்கையும் க்ளீன் பண்ணிடும். ப்ரீ ரேடிக்கல்ஸ்னால ஏற்படுற பாதிப்புகளையும் செம்பருத்திப்பூ சரி செய்யும். அதே போல் வயசான தோற்றத்தை சீக்கிரமாக எட்டி பார்க்க விடாது. அடுத்தது செம்பருத்தி இலைகள். செம்பருத்தி இலைகளோட பவுடர் நான் எடுத்திருக்கேன். எப்பேற்பட்ட காயமாக இருந்தாலும் காய தழும்புகளாக இருந்தாலும் செம்பருத்தியோட இலை ஈஸியாக சரி பண்ணிடும். அடுத்தது வில்வ இலைகள். ஆன்டி பாக்டீரியல், ஆன்டி ஃபங்கஸ், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் இது எல்லாமே வில்வ இலைகளில் இருக்குது.
அதனால் சரும பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிரும். அடுத்தது அரப்பு பாருங்க, நான் இந்த மாதிரி நல்லா பவுடராக எடுத்திருக்கேன், காய வச்சு அரைச்சாச்சு. இந்த அரப்பு நம்ம தலைக்கு மட்டும் இல்லை, நம்ம சருமத்தையும் பளபளன்னு வச்சுருக்கோம். அடுத்தது அஸ்வகந்தா வாயை சுற்றி இருக்கிற கருப்பு, மூக்கோரங்களில் இருக்கிற கருப்பு, கை முட்டி, கால் முட்டி, இந்த மாதிரி இடத்துல இருக்கிற கருப்பு நிறத்தை எல்லாமே எடுத்துரும். அடுத்தது பாதாமில் விட்டமின் இ நிறையா இருக்குது. அதனால சருமத்தை நல்லா மிருதுவாக ஈரப்பதத்தோடு வச்சுருக்கோம். எல்லா ஸ்கின் டைப் இருக்கிறவங்களுக்கும் பாதாம் ஒரு பக்கபலமாக இருக்கும். சருமத்தோட நிறம் நல்லா பிரைட்டாக பளிச்சுன்னு இருக்கும். அடுத்தது அரிசி மாவு வெயில்னால ஏற்பட்ட கருமையை உடனே எடுத்துரும். அதே மாதிரி சருமத்துக்கு நல்ல ஸ்க்ரப்பாக யூஸ் ஆகிறதுனால இறந்த செல்களை 100% சருமத்தை விட்டு வெளியில் எடுத்துரும். ஸ்கின்னையும் நல்லா வலுவலுன்னு வச்சுருக்கோம். அடுத்தது கார்போக அரிசி. இந்த கார்போக அரிசி நம்ம ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக வலுவலுன்னு வச்சுருக்கோம், நல்லா மென்மையாக இருக்க ஹெல்ப் பண்ணும். அடுத்தது ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், ஆளி விதை. இந்த ஆளி விதை நம்ம ஹேருக்கு மட்டும் இல்லை, நம்ம ஸ்கின்னையும் நல்லா சாஃப்டாக மெயின்டைன் பண்ணும். பிம்பிள்னால ஏற்பட்ட தழும்பு, கரும்புள்ளி இது எல்லாத்தையுமே போக்கிரும். அதே மாதிரி ஸ்கின்னை நல்லா சாஃப்டாக பேபி ஸ்கின் மாதிரி மெயின்டைன் பண்ணும். இந்த மூலிகைகளை எல்லாத்தையுமே நல்லா காய வச்சு அரைச்சி வச்சுக்கணும். இந்த மூலிகை பொடியை ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். இந்த மூலிகை பொடியை வச்சு சோப் செய்யலாம். குளியல் பொடியில் கலந்து கூட நீங்கள் நலுங்கு மாவாக யூஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் இந்த 33 ஹெர்ப்ஸ் பவுடரை எப்படி ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணணும், எப்படி சோப் செய்யலாம் அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். இந்த ஹெர்பலில் நான் சொன்ன எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். நீங்களே இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ஸாக வாங்கி அரைச்சி யூஸ் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா இந்த மாதிரி பவுடர் ஃபார்மாக கூட நீங்கள் வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் பேர், அட்ரஸ் டீட்டெயில்ஸ், எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணுங்கள். நான் இந்த 33 ஹெர்ப்ஸ் பவுடரை உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் விரும்புகிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். தமிழ் 360 டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.